ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருப்பூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் 64 கோடியே 53 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 17 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கதிர்ஷா இணைகிறார். கதிர்ஷா, விவரங்கள். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை திறந்து வைத்தார். சட்டமன்ற பேரவையில் அறிவிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி வரும் நிலையில் சட்டப்பேரவையில் அறிவித்த திட்டமான ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் கட்டடம் திறக்கப்படும் என தெரிவித்திருந்தார். அதன்படி கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருப்பூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் 64 கோடியே 53 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 17 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களில் சொத்து வரி, குடிநீர் கட்டணம், தொழில் வரி, திட்ட அனுமதி, மலைப்பிரிவு அனுமதி மற்றும் கட்டட அனுமதி சேவைகளை எளிதில் பெற ஊராட்சி ஒன்றிய மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் அமைச்சர் தாமு அன்பரசன், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, பொன்முடி, சி.வி. கணேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மற்றும் உயர் அலுவலர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கதிர்ஷா, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.